கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் அதுக்கு கீழே என்னென்ன தலைப்புகள் வரும் சொல்லி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? லாஸ்ட் கிளாஸ்ல கல்வி உளவியல் அந்த சப்ஜெக்ட்ல இருந்து 2 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் அதுக்கு கீழே என்னென்ன தலைப்புகளா முக்கியமான தலைப்புகளா வரும்னு சொல்லி தான் பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்கு கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே கல்வி உளவியல்ல இன்னும் 2 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் அது கீழே என்னென்ன தலைப்புகள் வரும் சொல்லி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது இப்போ சொல்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அதே மாதிரி எக்ஸாமுக்கு முதல் நாள் திருப்பி பார்க்கறதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு 10 மார்க் முடிச்சு ஒரு 2 யூனிட் முடிச்சுட்டு 3வது யூனிட் போகும்போது ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன படிச்சுன்னு மறந்துடும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு வந்து ஒவ்வொரு 10 மார்க் கொஸ்டினும் அந்த குழப்பம் வராது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் எக்ஸாமுக்கு முதல் நாள் வந்து எல்லா கொஸ்டினும் திருப்பி பார்க்கறதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். சரிங்களா? இப்போ அந்த கல்வி உளவியல்ல அந்த 2 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் அது கீழே தலைப்புகள் நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சுருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறமோ அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அதாவது இந்த லாஸ்ட் டைம் படிக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவியா இருக்கும். அதே மாதிரி நான் கொடுக்குற இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு முதல் நாளும் திருப்பி பார்க்கறதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க படிச்சிட்டீங்கன்னா எக்ஸாமுக்கு அரியர் வராது, நல்ல மார்க் நம்ம எடுத்துடலாம். சரிங்களா? ஓகே, இப்போ அந்த 2 யூனிட் என்ன யூனிட் அதுக்கான 10 மார்க் கொஸ்டின் எல்லாமே பார்ப்போம். சரிங்களா? இப்போ பாருங்க, கல்வி உளவியல் இதுல செகண்ட் யூனிட். சரிங்களா? லாஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கும் 5th யூனிட்டுக்குமான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் அது கீழே என்னென்ன தலைப்பு வரும்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொல்ல போற கொஸ்டின் எல்லாமே ஆல்ரெடி நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். புதுசா பாக்குறவங்க நம்முடைய சேனல் போய் பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நான் ஃபோல்டர் வைஸா கொடுத்துருப்பேன். இதுக்கு முன்னாடி நடந்த அந்த பழைய கிளாஸ் எல்லாமே அதுல இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ செகண்ட் யூனிட் பாருங்க, கவனித்தல், புலன்காட்சி மற்றும் நினைவு. இதுல ஃபர்ஸ்ட் 10 மார்க் கொஸ்டின் பாருங்க, புலன்காட்சி முறைப்படுத்தும் நியதிகள். இது எல்லாமே நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு நான் அனுப்பிச்சிருவேன். சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் 10 மார்க் கொஸ்டின்ல மொத்தம் 5 தலைப்புகள் வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 1 முழுமை காட்சி விதி, 2 அண்மை விதி, 3 ஒப்புடைமை விதி, 4 மூட்ட விதி, 5 தொடர்ச்சி விதி. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா புலன்காட்சி என்றால் என்ன அந்த பொருளை எழுதிட்டு இந்த 5 தலைப்பை கொண்டு வந்து ஒரு பாக்ஸ் போட்டீங்கன்னா அது பார்க்கும்போதே ஓகே உங்களுக்கு படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்ல மார்க் வந்துடும். சரிங்களா? இப்ப அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க, நினைவில் இருத்தல். நல்லா கவனிச்சுங்க. இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு நினைவிருத்தல் அப்படின்றத பத்தி எது வேணா உங்களுக்கு கேட்கலாம். இப்ப நினைவிருத்தல் வகைகளை விவரின்னு கேட்கலாம், இல்ல நினைவிருத்தலை மேம்படுத்தும் உத்திகள் அப்படி கேட்கலாம். நான் எல்லா பாயிண்ட்ஸும் இதுல உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இப்ப பாருங்க, நினைவிருத்தல். நினைவிருத்தல் என்பதன் பொருள், 2 நினைவிருத்தல் என்பதன் வரையறை, 3 நினைவின் வகைகள். 3 வகைகள் இருக்கு. 1 புலனறிவு நினைவு, குறுகிய கால நினைவு, 3 நீண்ட கால நினைவு. 4வது பாயிண்ட் பாருங்க, நினைவிருத்தலை பாதிக்கும் காரணிகள். 5 பாருங்க, நினைவினை மேம்படுத்தும் உத்திகள். சரிங்களா? இந்த 5 பாயிண்ட் வரும். இந்த நினைவினை மேம்படுத்தும் உத்திகள் கீழே 12 பாயிண்ட்ஸ் வரும். சரிங்களா? அந்த பாயிண்ட் எல்லாமே நம்ம கிளாஸ் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருப்பேன். இது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஹெட்டிங் இருக்காது, ஒரே பாயிண்டா மட்டும் தான் இருக்கும். இப்போ ஹெட்டிங் இருந்தால் அதை நான் கொடுத்துருப்பேன். ஸோ நம்ம கிளாஸ் எல்லாத்துக்கும் அந்த நோட்ஸ் படிச்சா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த நினைவத்தை பொறுத்தவரை இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம்க்கு வரும். ஓகே, அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க, கவனித்தலை தீர்மானிக்கும் காரணிகள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, கவனித்தல் என்பதன் பொருள். செகண்ட் பாருங்க, கவனித்தலை தீர்மானிக்கும் காரணிகள். 2 காரணிகளுக்கு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, அகக்காரணிகள் புறக்காரணிகள் 2 காரணிகள் சொல்லியிருக்கேன். இப்போ புறக்காரணிகள் கீழே என்னென்ன பாயிண்ட் வரும் பாருங்க, உருவளவு, அடர்த்தி, மாற்றம், வேறுபாடு, புதுமை, இயக்கம், திரும்ப திரும்ப தோன்றல், முழுமை பெற்ற உருவம். அடுத்து பாருங்க, அகக்காரணிகள் என்னென்ன வரும் பாத்தீங்கன்னா, விருப்பார்வம், தேவை, ஆயத்த நிலை, மனநிலை, மன உடல் நிலை. சரிங்களா? இந்த மாதிரி கொடுக்குறப்ப இந்த புதுசா படிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கும் இந்த பாயிண்ட் எல்லாம் அப்படியே நீங்க கையில வச்சுட்டு நீங்க கிளாஸை கவனிச்சுட்டாவே போதும். இந்த பாயிண்ட் வச்சு நீங்களே ஒண்ணா எழுதிடலாம். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க, தேர்ட் யூனிட் ஊக்கமும் கற்றலும். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பியாஜெயின் அறிதிறன் வளர்ச்சி படிநிலை கோட்பாடு. முக்கியமான கொஸ்டின். இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 5 தலைப்புகள் வரும். 1 பாத்தீங்கன்னா புலனியக்க நிலை, 2 செயலுக்கு முற்பட்ட நிலை, 3 பருப்பொருள் நிலை, 4 கருத்தியல் நிலை, 5 பியாஜெயின் கருத்துக்களது கல்வி விளைவுகள். சரிங்களா? அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ஜான் டூயின் அறிவு கட்டமைப்பு கோட்பாடு. இதுல பாருங்க
அறிவு கட்டமைப்பை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, அறிவு கட்டமைப்பை உருவாக்கிடுதல் என்பதன் பொருள். 2 பாருங்க, அறிவு கட்டமைப்பின் கொள்கைப்படி அமைந்த கற்றல் செயலின் தன்மை. 3 பாருங்க, அறிவை கட்டமைப்பிலும் வகுப்பறையில் ஆசிரியரின் பங்கு பணிகள். சரிங்களா, நல்லா கவனிங்க. இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு 2 விதமா கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, ஜான் டூயின் அறிவு கட்டமைப்பு கோட்பாடு பற்றி விவரி இப்படி கேட்கலாம். இன்னொரு விஷயம் பாருங்க, முக்கியமான பாருங்க, இந்த அறிவை கட்டமைப்பிலும் வகுப்பறையில் ஆசிரியரின் பங்கு பணிகள் பற்றி விவரி, இந்த மாதிரி தனியாகவும் கேட்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஜான் டூயின் படிச்சுட்டு இந்த அறிவு ஆசிரியர் பங்கு பணிகள் படிக்காம விட்டோம்னா இந்த கேள்வி நம்ம படிக்கவே அப்படின்னு நினைச்சிருவோம். சரிங்களா, இந்த ஜான் டூ கீழே தான் இந்த கொஸ்டின் வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 3வது பாருங்க, அறிவை கட்டமைப்பின் வகுப்பறையில் ஆசிரியரின் பங்கு பணிகள். இதுக்கு கீழே ஒரு 4 பாயிண்ட் வரும். 1 பாருங்க, பாடத்தை தொடங்குவதற்கு முன் மேற்கொள்ள வேண்டிய முடிவுகள். 2 பாருங்க, பாடத்தை கற்பதற்கான செயல்களை அமைத்தல். 3 பாருங்க, மாணவர்கள் குழுக்களாக பணியாற்றுவதை முறையாக கண்காணித்தல். 4 பாருங்க, குழுப்பணி நடைபெற்ற விதம் மற்றும் விளைபயனை மதிப்பிடுதல். சரி, ரைட், ஓகே. அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க, தார்டேக்கின் முயன்று தவறி கற்றல். இதுல மொத்தம் 4 பாயிண்ட் வரும். 1 பாருங்க, முயன்று தவறி கற்றலின் இயல்புகள். 2 பாருங்க, தார்டேக்கின் சிக்கல் அறை பரிசோதனை. 3 பாருங்க, தார்டேக்கின் கற்றல் விதிகள். 4 தார்டேக்கின் கற்றல் கோட்பாட்டின் குறைபாடுகள். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பாவ்லாவின் ஆக்க நிலைநிறுத்தம் மூலம் கற்றல். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஆக்க நிலைநிறுத்தம் மூலம் கற்றல். செகண்ட் பாருங்க, பாவ்லாவின் பரிசோதனை. 3 பாருங்க, ஆக்க நிலைநிறுத்தத்தின் கல்வி தாக்கங்கள். 4 பாருங்க, ஆக்க நிலைநிறுத்த கற்றல் கோட்பாட்டின் குறைபாடுகள். 5 பாருங்க, ஆக்க நிலைநிறுத்த கோட்பாட்டு விதிகள். இந்த கொஸ்டினையும் 2 விதமா கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, ஒன்னு எப்படி போனா, பாவ்லாவின் ஆக்க நிலைநிறுத்தம் மூலம் கற்றல் பற்றி விவரி இப்படி கேட்கலாம். இல்லைன்னா டைரக்டா இப்படி கேட்கறாங்க, ஆக்க நிலைநிறுத்த கோட்பாட்டு விதிகள் பற்றி விவரி அப்படி கேட்டுவாங்க. 2மே ஒண்ணுதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல பாருங்க என்னென்ன பாயிண்ட் வரும். ஃபர்ஸ்ட் 1 உருவாதல் விதி. 2 ஆக்க நிறுத்தம் அழிந்து போதல். 3 பொதுமைப்படுத்தல் விதி. 4 வேறுபடுத்தி அறிதல் பிரித்துணர்தல். 5 2ஆம் நிலை ஆக்க நிலை நிறுத்தம். சரிங்களா, சோ இந்த சப்ஜெக்ட்ல 4 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் அது கீழே என்னென்ன தலைப்புல வரும் நான் கொடுத்துட்டேன். இதை நீங்க நம்ம கிளாஸ் ஜாயின் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருவேன். உங்களுக்கு டைம் இருந்தா இதை A4 சீட்ல எழுதி வச்சுக்கோங்க. இல்லாதவங்க ஜெராக்ஸ் எடுத்துங்க. இதை கையில வச்சுட்டு அது குறிப்பா நான் ஆல்ரெடி சொல்லி திருப்பி பார்க்கறதுக்கும் லாஸ்ட் டைம் படிக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவியா இருக்கும். சரிங்களா, ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் செஷன் பார்ப்போம்.